வணக்கம் குழந்தைகளா. இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து மின்னணு கணக்கு பரிமாற்றம் அப்படிங்கிற பகுதி. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ இன்டர்நெட் அப்படின்னு ஒன்று வந்தோடனே கம்ப்யூட்டர், இன்டர்நெட்டு, இந்த டெக்னாலஜி எல்லாமே டெவலப் ஆனோடனே நிறைய முறைகளில் வந்து நம்ம வந்து பணம் செலுத்துதல் அப்படிங்கிறது வந்து பாசிபிள் ஆகிருக்கு. அதில் வந்து நம்மளுடைய இணையத்தின் மூலமாகவே பணம் செலுத்துறதுக்கு முக்கியமான 3 முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா இசிஎஸ், மின்னணு தீர்வை சேவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து மின்னணு நிதி பரிமாற்றம் இஎஃப்டி, அடுத்தது வந்து நிகழ்நேர மொத்த தீர்வை அப்படிங்கிறது ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிறது. இது எல்லாமே வந்து உள்நாடு வெளிநாடு இங்கேயே அனுப்பிச்சிக்கலாம், வெளிநாட்டுக்கு வந்து நீங்கள் ரொக்கத்தை அனுப்புறதுக்கான வழிமுறைகளில் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து இசிஎஸ், எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் அப்படிங்கிறது மின்னணு தீர்வை சேவை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வங்கி கணக்கிலேருந்து பல வங்கி கணக்கு, அதாவது ஒரே நேரத்தில் ஒரு அக்கௌண்ட்லேருந்து பல அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோ, இல்லை பல அக்கௌண்ட்லேருந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து பணத்தை பெறுவதற்கோ இந்த முறை அப்படிங்கிறது வந்து பயன்பட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்கான முறை தான் வந்து மின்னணு தீர்வை சேவை அப்படிங்கிற இந்த முறை. இதை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போகிறோன்னா, ஒருத்தர் வந்து பல வருடத்துக்கு வந்து பணத்தை கொடுக்கணும் அப்படின்னா வங்கிக்கு வந்து முன்னரே தெரிவித்து அவங்களோட வங்கியோட கணக்கு எண், அதோட எந்த தேதியில் வழங்கணும், அதற்கான பணம் எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயிலாக அவர் பேப்பராக கொடுத்துருவார். ஓகேங்களா. அதை வந்து ஒரு டீட்டெயிலாக அவர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டில் வந்து அந்த குறிப்பிட்ட நாளில் வந்து பணம் வந்து செலுத்தப்பட்டுரும். ஓகேங்களா. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்க் பேமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது பயன்படும். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரவாதமான பணம் செலுத்துதல். இப்போ ஒரே நேரத்தில் இப்போ இந்த நாட்களில் இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்குமே அந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பணங்கிறது போய் சேர்ந்துடும். ஓகேங்களா. இது எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த சம்பளம் போடுறதெல்லாம் இப்படி தான் போடுவாங்க. ஊழியர்களுக்கு சம்பளம் போடுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த இசிஎஸ்சில் தான் போடுவாங்க. மொத்தமாக வந்து அக்கௌண்ட்டில் வந்து ஒரே நேரத்தில் அந்த ஒரே நாளில் எல்லாத்துக்குமே அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதுக்கு வந்து இந்த இசிஎஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. வேறு எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு போனால், பங்குதாரருக்கு பங்காதாயம். இப்போ பங்குதாரர்கள் இருந்தாங்கன்னா 3 நாள், ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர்த்துக்கும் பணம் சம்பளம் வழங்குதல், இல்லைன்னா அவங்களுடைய பங்குகளை வந்து லாபத்தை எடுத்துக்கிறது, அது மாதிரி இடங்களில் பயன்படும். அடுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பணியாளர்களுக்கு சம்பளம், அதான் சம்பள பட்டியல் தயார் பண்ணிவிட்டு அதை பேங்க்கில் கொடுத்து அந்த பணியாளர்களுக்கு சம்பளத்தை வந்து அந்த அக்கௌண்ட்லேருந்து கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து ஓய்வூதியம். இப்போ கவர்மெண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. அது மாதிரி விஷயங்களும் இது மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இல்லைங்களா. இதே மாதிரி நம்ம இண்டிவிஜுவலாக இருக்கோம் அப்படின்னா நம்ம எதுக்காக பண்ணலாம். நான் ஒரு 10 பொருள் இஎம்ஐ கட்டணும் அப்படின்னா அந்த இஎம்ஐலாம் எந்தெந்த தேதியில் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிட்டோம், இசிஎஸில் சொல்லிட்டோம்னா அந்த பர்டிகுலர் டேட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், நம்ம அக்கௌண்ட்டில் வந்து பணம் டிடெக்ஷன் ஆகிடும். இது வேறு எங்கெங்கே பயன்படுத்த முடியும்னா, மின் கட்டணங்கள். இப்போ ஒரு இபி வருதுன்னா இபி பில் வந்தோடனே ஆட்டோ பேமெண்ட் நீங்கள் கொடுத்துட முடியும். இப்போ டெலிஃபோன் பில்லு, இப்போ ஒரு எல்ஐசி வச்சுருக்கீங்க, இது மாதிரி காப்பீட்டு திட்டம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கானது, இல்லை முதலீட்டு திட்டங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் பணம் செலுத்துறது எல்லாமே இந்த இசிஎஸ் முறையில் வந்து பணம் செலுத்த முடியும். இதில் 2 முறையுமே இருக்குது. வரவு பற்று. இசிஎஸை வந்து 2 நோக்கங்களுக்கும் பயன்படுத்திக்கலாம். பணம் பெறுவதற்கும் பயன்படுத்தலாம், பணம் செலுத்துறதுக்கும் நீங்கள் இசிஎஸ் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்த முடியும். இதனால் என்ன பெனிஃபிட், பெரிய பெனிஃபிட் அப்படின்னா நம்ம அதை ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இசிஎஸ் உடைய வரவு, இசிஎஸ் கிரெடிட் பொறுத்த வரைக்கும் இதுவும் மொத்தமாக தொகை செலுத்துறதுக்கு, நம்ம வந்து இஎம்ஐ கட்டுறோம் இல்லைன்னா ஒரு சம்பளம் போடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி மொத்தமாக நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து பற்று வர வைக்கணும் மற்றவங்க அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னா அதுக்கு தான் இசிஎஸ் கிரெடிட் அப்படின்னு பேர். ஒரு கணக்கில் வந்து பற்று வைக்கப்பட்டு பண கணக்குகளில் வரவு வைக்கப்படும். இந்த வகையான பண பரிவர்த்தனை பொறுத்த வரைக்கும் தள்ளு பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லுவாங்க, புஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ஊழியர் இருக்காங்கன்னா 100 ஊழியருக்கும் வந்து பணங்களை வந்து ஒரே நேரத்தில் வந்து செலுத்துறதுக்கு இதை பயன்படுத்திக்க முடியும். அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா இசிஎஸ் பற்று, இசிஎஸ் டெபிட்டுங்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் வரவுடைய தலைகீழ் முறை. என்ன பண்ணுவாங்கன்னா, பல அக்கௌண்ட் இருக்கிற பணத்தை வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வர்றது. இது வந்து அது புஷ் அப்படின்னா இது வந்து புல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இழு பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்களா. இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஒரு வாடிக்கையாளர் வந்து காப்பீட்டு தொகை இல்லைனா வங்கி கணக்கிலேருந்து முன் ஒப்புதலுடன் பிடித்தம் செய்யப்பட்டு காப்பீட்டு நிறுவனத்துடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படுது. இப்போ நம்மளோட அக்கௌண்ட் மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கானோட அக்கௌண்ட்லேருந்து பிடித்தம் செய்யப்பட்டு அது வந்து ஒரு அக்கௌண்ட்டில் கொண்டு போய் சேர்க்கறது. அது மாதிரி நம்மளோட அக்கௌண்ட்டை பிடித்தம் செய்கிறது தான் வந்து
இசிஎஸ் டெபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னணு நிதி பரிமாற்றம் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷ்னல் அப்படிங்கிறத சேர்த்துட்டு நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நெஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோட அக்கௌண்ட்லேருந்து இன்னொருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு அதே நாளில் இமீடியட்டாக பணத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இருக்கிறதா வந்து இந்த நெஃப்ட் அப்படிங்கிறது. நெஃப்ட் பொறுத்த வரைக்கும் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெஃப்ட் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான் நெஃப்ட் அப்படிங்கிறது. இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஎஃப்டின்னு உலகம் ஃபுல்லாக சொல்லுவாங்க. இந்தியாவில் வந்து நெஃப்ட் அப்படிங்கிற பேரில் வந்து இதை குறிப்பிடுறோம். இது வந்து மின்னணு காசோலை இல்லை மின் காசோலை அப்படின்னு இதை சொல்கிறோம். இது 2005 வந்து ஆர்பிஐ வந்து நெஃப்ட் அப்படிங்கிறத தொடங்குச்சு. இதை வந்து உருவாக்குன அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐடிஆர்பிடி அப்படிங்கிறது வங்கி தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிறவங்க தான் இதை பராமரிச்சுட்டு இருக்காங்க. வாடிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் நெஃப்ட் மூலமாக 2 நெஃப்ட் செயல்படுத்தப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு இடையே நேரடியாக நிதி பரிமாற்றம் இங்கேருந்து அங்கே அனுப்பிச்சி வைக்கிறதுக்கு நெஃப்ட்டுங்கிறது அனுப்பி வைப்பாங்க. நெஃப்ட்டுங்கிறது பொதுவாக எப்படி செயல்படுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மின் காசோலைகள் தான் அது. மின் காசோலைகள்லாம் குறிப்பிட்ட காசோலைகள் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஒரு அரை மணி நேரம் அது மாதிரி ஒரு டைம் எடுத்துக்கிட்டு அந்த குறிப்பிட்ட லாட் வந்ததுக்கப்புறம் 50, 100ங்கிற மாதிரி லாட் வந்ததுக்கப்புறம் அப்படியே மொத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் அது நெஃப்ட் அப்படிங்கிறது ஒர்க் ஆகிட்ருக்கோம். இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா அந்த நாளுக்குள்ளேயே நெஃப்ட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகேங்களா? அதனால் என்ன பெனிஃபிட், இப்போ ஒரு வணிகர் இருக்காங்கன்னா அவங்க இப்போ வாங்கின பொருளுக்கான பணத்தை வந்து உடனே செலுத்திட முடியும். இப்போ டெல்லியில் இருக்கிற ஒரு பொருளை வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் பணம் செலுத்தி வாங்கிட்டா அங்கேருந்து அவங்க வந்து பொருளை அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அது மாதிரி இடத்துக்கெலாம் இது பயன்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா நிகழ்நேரம் மொத்த வணிக தீர்வுங்கிறது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிறது. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. நேற்று கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ரிசர்வ் பேங்க் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஜிஎஸ் வந்து 24 மணி நேரமும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ். இது உங்களை குறிப்பிட்ட நேரத்துக்கு பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ வந்து காலக்கெடு அப்படிங்கிறத வந்து மாற்றிட்டு 24 மணி நேரமும் இதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மாற்றி வச்சு. இந்த ஆர்டிஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பெரிய அளவிலான அமௌண்ட்டு செட்டில்மெண்ட் பண்ணுறது அது மாதிரி இடங்களில் வந்து இந்த ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்துவாங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா தள்ளு பணம் செலுத்து, அதாவது புஷ் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பணம் செலுத்துவதால் தொடங்கப்படுகிற தூண்டப்படும் பண பரிமாற்றம் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. பெரிய அளவிலான அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஜிஎஸில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து நிபந்தனையற்றது, இன்னொன்று வந்து மாற்ற இயலாதது அப்படின்னு சொல்லுவாங்க. நிபந்தனையற்றது அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நிதியை வந்து பெரும் பயனாளி அதுக்கான பொருளை வழங்குவாரா மாட்டாரா அப்படிங்கிறதுக்கான பரிவர்த்தனைக்கான நிபந்தனை அப்படிங்கிறது வந்து சரியாக ஃபுல்ஃபில் ஆகாது. இது வந்து நம்மளுடைய சொந்த முயற்சியில் தான் இதை வந்து நம்ம செயல்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா மாற்ற இயலாதது அப்படிங்கிறது இது வந்து சரியாக செயலாக்கப்பட்ட பரிவர்த்தனையை மாற்ற முடியாது. அதாவது ஒரு தடவை இதன் மூலமாக நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பணத்தை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா திரும்ப மாற்ற முடியாது. அதாவது ஆர்டிஜிஎஸில் நீங்கள் அனுப்பிச்சி வச்சிட்டிங்கன்னா திரும்ப அந்த பணத்தை வந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஎஃப்டியை பற்றி சொல்லியிருக்காங்க. உலகம் முழுவதும் மின்னணு பண பரிமாற்ற முறை, அதாவது இஎஃப்டி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அந்தந்த நாட்டின் மத்திய வங்கி, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து ரிசர்வ் பேங்க் தான் வந்து அதை கையில் வச்சுருக்காங்க. அவங்க தான் அந்த வேலையை செஞ்சிகிட்ருக்காங்க. இதுக்கு அடுத்து இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மின்னணு பணப்பை அப்படிங்கிறது வேலட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மூலமாகவோ இல்லைன்னா கம்ப்யூட்டர்ஸ் மூலமாகவோ நம்ம செய்யக்கூடிய ஒரு பணப்பரிமாற்ற முறை தான் இந்த வேலட் அப்படிங்கிறது. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மின்னணு பணப்பை வேலெட்டில் நம்மளுடைய பணங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நம்ம அதில் தேக்கி வச்சுட்டு அதில் இருக்கிற பணத்தை வந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு நேரத்தில் அனுப்பிச்சி வைக்க முடியும். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து நம்ம மின்னணு பணப்பை மூலமாக தான் நம்ம அனுப்புறனால அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும் நம்ம பாதுகாத்து வச்சுருந்தா போதுமானது. இது வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் ட்ரெண்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதைத்தான் வந்து உலகம் முழுவதும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் அதிகமாக பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ
பேபால் இருக்குது, எஸ்பிஐ படி, பேடிஎம் கொடுத்துருக்காங்க, ஃபோன்பே இருக்குது, கூகுள் பே இருக்குது. இது மாதிரி சேவை மையங்கள் இருக்குது. இதில் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சில நேரங்களில் வந்து கேஷ்பேக் இது மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. 10% ஆஃபர், 5% ஆஃபரு, கேஷ்பேக் 100 தரேன், 200 தரேன், இது மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு சிலிண்டர் புக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு தடவை சிலிண்டர் புக் பண்ணும்போது நான் 75 தரேன், இல்லை 100 தரேன், இல்லை 500 வரைக்கும் தரேன், இது மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுக்குறாங்க. ஒரு இபி பில் கட்டிங்கன்னா ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுக்குறாங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் தான் வந்து இந்த மின்னணு பணப்பை வந்து மக்களிடையே ஆர்வமாக இருக்கிறதுக்கும் உலகம் முழுவதும் பாப்புலராக இருக்கிறதுக்கும் முக்கியமான காரணம்னு சொல்ல முடியும். நம்ம இதோட இன்றைக்கி கிளாஸ் முடிச்சிடலாம். நாளைக்கு கிளாஸஸில் பார்த்திங்கன்னா கைபேசி மற்றும் இணைய செலுத்தல் முறைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நன்றி.